Hi to all, this is Gauri. நான் உங்க கூட வெயிட் லாஸ் பத்தி ஷேர் பண்ண போறேன். நம்மள பல பேர் எப்பொழுதுமே ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அதே நேரத்துல ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும், ஆனா வெயிட் மட்டும் போடக்கூடாது. இது சாத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சாலும் இப்ப கொஞ்சம் சாப்பிட்டு மொத்தமா வெயிட் குறைச்சிடலாம்னு டயட் தள்ளி போட்டு பிறகு உடம்பு ஃபுல்லாவே ஸ்டப்பன் ஃபேட்டா மாறிடும். ஒரு சர்டன் டைம்ல நீங்க என்ன பண்ணாலும் வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ணவே முடியாத நிலைமைக்கு உங்க பாடி வந்துடும். நார்மல் ஒபெசிட்டில இருந்து ஓவர் ஒபெசிட்டிக்கு போய் உங்க பாடி வீக் அண்ட் சீரியஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஃபைனலா நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் உங்க பிரெயின்ல இருந்து வெயிட் லாஸ் என்ற விஷயமே ஆட்டோமேட்டிக்காவே ரிஜெக்ட் பண்ணிடும். காஸ் வெயிட் லாஸ் என்பது பிசிக்கல் மூவ்மெண்ட் ஒரு டயட்டை காட்டிலும் மென்டலி அண்ட் சைக்காலஜிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும். ஒரு சில சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்க ஸ்டொமக் ஃபுல்லா இருக்குதுன்னு உங்க பிரெயினை நீங்க நம்ப வைக்கணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, டயட் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா டே பிஃபோர் நைட்டு நல்லா உங்களுக்கு பிடிச்ச உணவை ஹெவி கார்போஹைட்ரேட்ஸ் நீங்க சாப்பிட்டு நல்லாவே தூங்கலாம். நெக்ஸ்ட் டே வரும்போது மோஸ்ட்லி ஃப்ரெஷ் ஜூசஸ் லைக் லெமன் ஆர் எனி அதர் சிட்ரிக் ஜூஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு சாப்பிட்டே ஆகணும்னு தோணுச்சுன்னா ஃபைபர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ தட் அந்த டே ஃபுல்லாவே நீங்க போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி டயர்ட் ஆகாம இருப்பீங்க. அந்த டே நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை செட் பண்ணிக்கோங்க. அப்படி ஷார்ட் டேர்ம் கோல் இல்லாம லாங் டேர்ம் கோல் நீங்க செட் பண்ணீங்கன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் வெயிட் லாஸ் பிளான்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு எக்ஸ்கியூஸ் தேடி கண்டுபிடிச்சு வெயிட் லாஸ் பிளான் ஆட்டோமேட்டிக்காவே ரிஜெக்ட் பண்ணிடும். உங்க பாடி ஷார்ட் டேர்ம் கோல் லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பி ஃபாலோ பண்ணி கிராஜுவலா வாட்டர் இன்டேக்கையும் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. உங்க டின்னர் 6 PM குள்ளேயும் உங்க வாட்டர் இன்டேக் 7 PM குள்ளேயும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் மேல பொறுமையா ஒரு 21 டேஸ்க்கு வெயிட் பண்ணி ரிசல்ட்டை பாருங்க. உங்க ரிசல்ட் நிஜமாவே டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்கும். இதை நம்புங்க. நீங்க பொறுமையா ஹானஸ்டாவே 21 டேஸ்க்கு டயட் எடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.